Please subscribe Sadhguru Sai Creations. ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்குது, சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கிற குழந்தைங்க, சிஸ்டத்தில் இருக்கவங்க பெரியவங்க, வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருக்க படுக்கையாக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பவுடர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 3 கொடுத்தாலே போதுமான விஷயந்தான். 10 வயசுலேருந்து இருக்கக்கூடிய 20-25 வயசு வரைக்கும் நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த 3 சீடுமே அழகான ஒரு அற்புதத்தை கொடுக்கும். B12 கிராஜுவலாக எடுத்து ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். நமக்கு தாக்கக்கூடிய வியாதிகள், ஏன்னா அங்கே மெட்டபாலிசம் இருக்காது, குறைய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் குறைய ஆரம்பிச்சிடும். இதையும் எடுத்துக்கிட்டு இந்த முத்திரையும் போட்டாக்கா நமக்கு அதீத அற்புதமான B12 உருவாகும். நல்ல ஜீரணம் இருக்கும், நல்ல மோஷன் ஃப்ரீ இருக்கும். தி பெஸ்ட், தி சிம்பிள், சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு வைத்திய முறை தான் இந்த முறை. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. B12 டிஃபிஷியன்சி இதான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்கின் ரேஷஸ் வருது, டல்லாக இருக்கிறது, ஸ்கின் மெலோனியன் ப்ராப்ளம் ஆகிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண் பார்வை கம்மியாகிறது, டயர்டாகிறது. போனீங்கன்னாக்கா ரொம்ப பிரிஸ்காக இருந்தேன் சார், இப்போ பார்த்திங்கன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்களா, கரெக்டாக பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னாக்கா B12 டெஸ்ட் எடுத்துருவாங்க அப்படி சொல்லுவாங்க. பிகாஸ் இந்த B12 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மனிதனின் இயக்கத்திற்கு, சக்தியூட்ட பாதைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு நம்ம ஈஸியாக இயற்கையாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எனக்கு வீடியோ சூப்பரான ஒரு வீடியோ. நிறைய பேருக்கு இப்போ பிரச்சனை இருக்குது இந்த B12 தான். இந்த B12 எப்படி டெவலப் பண்ணலாம்? சில பேர் சொல்லுவாங்க டேப்லெட்டாக போட்டுக்கிறேன் சார், கண்டிப்பாக எமர்ஜென்சிக்கு போட சொல்லுவாங்க. ஆனால் லாங் லாஸ்டிங் நீடித்த ஒரு சக்திக்கு நம்ம பார்த்திங்கன்னா B12 அவசியமான ஒன்று. நீங்கள் ஹேர் க்ரோத்துக்கு B12 என்ன தான் விட்டமின் இருந்தாலும் அந்த B12 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத் இருக்கவே இருக்காது. உடம்பு ட்ரை ஆகிட்டே இருக்கும், ஸ்கின்னு ட்ரை ஆகும். ஆக மொத்தத்தில் நம்மளுடைய வாட்டர் லெவல் பார்த்திங்களா, வாதம் பித்தம் கபம் எப்படியோ அதேமாதிரி பஞ்சபூதத்தில் வாட்டர் நீர்நிலை பார்த்திங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டில் என்ன ஆகும், அப்படியே கம்ப்ரெஸ் ஆகி அவர் இந்த வத்தி 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 ட்ரை ஆகி மேடு பள்ளங்கள் முகடாகி விடும். அப்போ பாருங்கள் B12 எவ்வளோ முக்கியமான விஷயம். 3 விதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த 3 விதையுமே நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக ஃப்ரை பண்ணி சும்மா டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், மெமரி சூப்பராக இருக்கும். நிறைய இன்றைக்கி ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்குது, சிஸ்டம் பார்த்துட்டே இருக்கிற குழந்தைங்க, சிஸ்டத்தில் இருக்கவங்க பெரியவங்க, வீட்டில் நோய்வாய்ப்பட்டிருக்க படுக்கையாக இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பவுடர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 3 கொடுத்தாலே போதுமான விஷயந்தான். இதை அப்படியே B12 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், ஸ்டாமினா கொடுக்கும். எதிர்க்கக்கூடிய எதிர்வினை உணவுகள் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஏதோ தவறி சாப்பிட்ருக்கலாம், அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி மருந்து நிறையா எடுத்திருப்பாங்க ஏதாவது டிசீஸ்க்கு, அதோட ஸ்டீராய்டு, அதுக்கப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய டீடாக்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அழகாக பண்ணக்கூடிய இந்த 3 விஷயம்தான் சூரியகாந்தி விதை. இந்த சூரியகாந்தி விதை சாதாரண விஷயம் கிடையாது, அது மிகப்பெரிய, அதாவது விட்டமின் D எந்த அளவுக்கு முக்கியமோ சூரியகாந்தி, விட்டமின் B12, விட்டமின் D எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சூரியகாந்தி விதை. அதாவது அதனால தான் பார்த்திங்கன்னா அதோட பூ பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும், சூரியன் எப்படி போகுதோ அந்த பூ அப்படியே பார்த்திங்கன்னா அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ எலக்ட்ரோஃபீல்டு எந்த அளவுக்கு அந்த சூரியன் காந்தி பூக்கு கிடைக்கும், அதோட பூவில் நடுவில் இருக்கிற விதைக்கு கிடைக்கும், அதுதான் நமக்கும். சொல்லுவாங்க இல்லையா, சூரியனுடைய சக்தி கூட இருந்தால் ஒரு மனிதன் இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தயங்கி நிற்கக்கூடிய எந்த ஆற்றலும் இயங்க ஆரம்பித்து விடும் இந்த சூரியகாந்தி விதையில். அப்போ அதை எடுத்துக்கிறோம் சரிங்களா. அது ஒரு 100 கிராம் எடுத்து லைட்டாக பொன்வரலாக வறுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கனாக்கா ஆளி விதை. இந்த ஆளி விதையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதே சேம் குவாட்டில் எடுத்து லைட்டாக பொன்வரலாக வறுத்து அதையும் நீங்கள் உள்ளே வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டு எள்ளு. இந்த எள்ளு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி நல்லெண்ணெய் முழுசாக கிடைக்குதானு தெரியல, ஆனால் இந்த எள்ளு நல்லா கிடைக்கிது இல்லையா, அதையும் அதே அளவில் எடுத்து என்ன பண்ணுறோம், ஃப்ரை பண்ணி 3யுமே அழகாக இடித்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாலே போதும். அதாவது 10 வயசுலேருந்து இருக்கக்கூடிய 20-25 வயசு வரைக்கும் நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அபவ் 30+, 40+ இருக்காங்க இல்லையா, அது ஒரு ஸ்பூனை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்படி லைவாக எடுத்து சாப்பிட்டு சலைவாவோடு சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அதோடு சூப்பராக இருக்கும். இல்லை நான் கொஞ்சம் கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேனாலும் ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும், இல்லை நான் தனித்தனியாக தான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னாலும் சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 3 சீடுமே அழகான ஒரு அற்புதத்தை கொடுக்கும். B12 கிராஜுவலாக எடுத்து ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு டிசீஸ்க்கு மெயின் காரணம் அவங்க சோர்ந்து விழும்பொழுது தாங்கி பிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமாக நம்மளோட இயற்கை வளம் இருக்குது. அப்போ அந்த இயற்கை வளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்ன, B12 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறைச்சிட்டாக்கா எல்லா சக்தியும் பார்த்திங்கனாக்கா அப்படி மேலே நிற்கும். எது தீய சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வியாதிகள், நமக்கு தாக்கக்கூடிய வியாதிகள். ஏன்னா அங்கே மெட்டபாலிசம் இருக்காது, குறைய ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டம் குறைய ஆரம்பிச்சிடும். இந்த B12 இதெல்லாம் சமமாக செய்யக்கூடிய விஷயந்தான் இந்த B12.
சரி, அப்போது இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா, பூஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த பூஸ்டரை கொண்டு வந்தாக்கா மல்டி விட்டமின் முத்திரை பார்த்திங்கன்னா இந்த பிருத்திவி முத்திரை. ஸோ 2 விரலையுமே போடலாம், தப்பு கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், அழகாக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ், கொஞ்சம் கஷ்டம் தான் 5 நிமிஷம் ஒரே இடத்துல உட்காருறது. ஆனால் மினிமம் 3 மினிட்ஸ், ஹையஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் இந்த முத்திரையை போட்டிங்கன்னா B12 தானாக உருவெடுக்கும், நம்ம உடம்புல ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ இதையும் எடுத்துக்கிட்டு இந்த முத்திரையும் போட்டாக்கா நமக்கு அதீத அற்புதமான B12 உருவாகும். ஸோ அது இல்லாமல் நம்மளுடைய ஜாயின்ஸ்க்கு இருக்கக்கூடிய லூப்ரிகன் அதுவும் கிடைக்கும். மூளைக்கு தேவையான சத்து, அதேமாரி சத்தமாக இருக்கக்கூடிய எனர்ஜி, அதாவது மீன்ஸ் ஹை சவுண்ட், ஹை பவர், ஹை நாலேஜ், இது எல்லாமே இந்த விதைகள் ப்ளஸ் இந்த முத்திரை எடுத்தாலே போதுமான விஷயந்தான். இதை எப்படி எடுக்கிறோம், காலை மாலை. மற்ற நேரத்தில் எம்டி ஸ்டமக்காக இருக்குமா, இது மருந்து மாத்திரை கிடையாது, சாப்பாட்டுக்கு பின் அப்படி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போல்லாம் பசிக்குது, எப்பப்பெல்லாம் வந்து நொறுக்கு தீனி மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை சும்மாவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து மென்று சாப்பிடலாம். எதுவாக இருந்தாலும் சலைவாவோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் பொழுது மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் மெலோனியனையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. அதேமாதிரி கட் ஹெல்த், வயிற்றில் இருக்கக்கூடிய கட் ஹெல்த் இருக்குது பார்த்திங்களா, அதை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஜீரணம் இருக்கும், நல்ல மோஷன் ஃப்ரீ இருக்கும். ஸோ இதை மட்டும் எடுத்தாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு இப்போ டெஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க, கரெக்டாக ஒரு 15 டேஸ் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கும். இப்படி ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா நல்ல ஒரு டயர்ட்னஸ் இருக்கவே இருக்காது, நல்ல ஒரு ஹெல்த் இருக்கும். என்னமோ ஒரு மாற்றம் இருக்கே, ஒரு எனர்ஜியாக இருக்குமே, இந்த விதைகள் தான். அதேமாரி இந்த முத்திரை போட்டாலே போதுமான விஷயந்தான். இந்த பிருத்திவி முத்திரை உங்களையே பிருத்திவியாக வாழ வைக்கும். ஸோ அவ்வளோ சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம். சக்கரங்கள் நன்றாக இயங்கும், சோலார் பிளக்ஸ் நன்றாக இயங்கும். ஸோ உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் தூண்டிவிடும் சக்தி இந்த பிருத்திவி முத்திரா. அதனால் இது காலை மாலை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த முத்திரையை போடும்போது எம்டி ஸ்டமக்காக இருந்தால் ரொம்ப ரொம்ப சூப்பர். அந்த முத்திரைகள் எது போட்டாலும் உங்களுடைய தண்டுவடம் நேராக அப்படி இருக்கணும். ஸோ நேராக இருக்கும்பொழுது அந்த சக்தி ஓட்ட பாதை சீராக இருக்கும். ஸோ அதனால் இந்த முக்கியமான ஒரு பதிவு. நிறைய பேருக்கு இன்றைக்கி அந்த பிரச்சனை இருக்கிறதுனால இதை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமான விஷயந்தான். ரொம்ப சீக்கிரத்தில் B12 அழகாக உங்கள் உடம்புல இருக்கும், மெட்டபாலிசம் நல்லா இருக்கும், அதே மாதிரி இம்யூன் லெவல் நன்றாக இருக்கும், ரத்தம் நன்றாக இருக்கும், ரத்த சுத்தியாக இருக்கும், அதேமாதிரி 72,000 நாடியும் நாடி சுத்தியாக இருக்கும். அப்போ இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? தி பெஸ்ட்டு, த சிம்பிள், சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு வைத்திய முறை தான் இந்த முறை. ஸோ ஒரு முத்திரை ப்ளஸ் சின்ன விதையின் சக்தி ஒரு பேராற்றலை தருதுன்னா நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்? நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.